ஸோ ஆல்ரெடி நம்பர் சிஸ்டமில் பார்த்துருப்போம் சில இதெல்லாம் பேசிக்ஸ்லாம். பேசிக்ஸில் வந்து நம்ம கொஷின் சால்வ் பண்ண ஆரம்பித்தோம்ல, கண்டினியூ பண்ணுவோம். சர்க்கிள் சிலிண்டரு அது வந்து அது வந்து பர்சன்டேஜில் வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். பர்சன்டேஜில் தான் அந்த ஏரியா சேஞ்ச், வால்யூம் சேஞ்சு, அது கடைசியாக பார்த்தோம். பட் ஆனால் இது வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது நம்பர் சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது பண்ணிட்டோமா? 2/3 of half of 360. One question solve பண்ணு. இல்லையா? இதெல்லாம் பண்ணது இதான் லாஸ்ட்டாக பண்ணணும் நினைக்கிறேன். 2/3 of 3/4 of நம்பர், 3/4 of numbers. இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன கேட்டுருக்காரு? 1 plus 1/2 plus 1/4 plus 1/7 plus 1/14 plus 1/28 is equal to this answer எல்லாமே ப்ளஸ்ல இருக்குல்ல, எல்சிஎம். ஸோ இப்போ எல்சிஎம் நடந்தது டினாமினேட்டர் சேமாக வைக்கலாம். லீஸ்ட் காமன் மல்டிபிள் எதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம்? ஃபஸ்ட்டு லாஸ்ட்டில் இருந்த 2 நம்பர்ஸ்க்கும். ஓகேவா? லாஸ்ட்டில் இருந்த 2 நம்பர்ஸ்க்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 14, 28. இங்கே வந்து இன்ட்டு 2 பண்ணலாம் இல்லையா? ஸோ அப்போ இது வந்து என்ன வரும்? 2/28 ப்ளஸ் இது 1/28. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினா 3/28. ஸோ அப்போ இந்த 3/28 எதை ஆட் பண்ணணும்? ஸோ அப்போ இதை நான் 28 மாற்றணும். இந்த 1/7 எப்படி மாற்றலாம்? ஸோ அப்போ இன்ட்டு 4 ப்ளஸ் 7/28. இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஸோ அப்போ 1/4. அதுக்கப்புறம் எதையும் ஆட் பண்ணணும்? ஆட் பண்ணால் என்ன வரும்? 2/4 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்புறமா சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? 1/2. 1/2 இதை ஆட் பண்ணணும். இப்போ அடுத்தது 1/2. ஸோ அப்போ 2/2 ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ லாஸ்ட்டாக என்ன இருக்கு? 1 + 1. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் 2. ஓகேவா? இது இப்படி பண்ணலாம் இல்ல மொத்தமா எல்லாமே போட்டு எல்சிஎம் மட்டும் பண்ணலாம்? மொத்தமாக பண்ணலாம். பட் மொத்தமாக பண்ணீங்கன்னா நிறைய எஃபர்ட் அது உங்களுக்கு. இதுதான் வந்து ஈஸி. ஏன்னா அந்த மல்டிபிள்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த 14, 28 அதை நீ கேதர் பண்ணிட்டே வா. நெக்ஸ்ட் இந்த வீக் சிம்பிளிஃபிகேஷன் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் வீக் சால்வ் பண்ணிட்டீங்களா? அட்லீஸ்ட்டு அதில் டவுட்ஸ்லாம் இருந்துச்சா? கிளியர் பண்ணிட்டீங்க? சால்வ் பண்ணிட்டீங்களா? எல்லாத்தையும் உட்காந்து ப்ரீவியஸ் வீக் கொஸ்டின் பேப்பர்லாம் சால்வ் பண்ணி பார்த்துட்டீங்களா? ஏன் பண்ணலாது? அடுத்து இப்போ எக்ஸாம் வரப்போ லைக் நெக்ஸ்ட் வீக் டெஸ்ட் வரும்போது இல்லை சிம்பிளிஃபிகேஷன் ஏன்னா டவுட்ஸ் இருக்குன்னா இப்போ நான் இருக்கும்போது கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வெனஸ்டே வரப்போ இப்படி டெஸ்ட்டு இல்லை அதுக்கு முன்னாடி நீங்கள் எதாவது ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருக்கும் நைட்டுக்கு. நீங்கள் ஒன்று பண்ணுங்க, லஞ்ச் பிரேக்கில் ஏதாவது நீங்கள் ஒரு வாட்டி அதை பாருங்கள். அது டவுட்ஸ்லாம் ஆப்பிள் அப்போவே சொல்லி கொடுத்துருவேன். ஏன்னா வெனஸ்டே டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுங்க. இதுக்கப்புறம் தேர்ஸ்டே தான் நான் வருவேன்.
ஓகேவா? சம்னா ஆட் பண்றதா. இப்போ இதுல கன்செக்யூட்டிவ்னு சொல்லியிருக்காங்கல்ல, கன்செக்யூட்டிவ்ல என்னது ஃபர்ஸ்ட்? தொடர்ச்சியான. கன்செக்யூட்டிவ் அடுத்தடுத்து இருக்கக்கூடியது. ஸோ 1 2 3ன்றது 3 கன்செக்யூட்டிவ் நம்பர்ஸ், 3 கன்செக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1. இவங்க என்ன சொல்றாங்க? ஸோ இப்போ 3 நம்பர்ஸ் வந்து எப்படி நம்பர்ஸாக இருக்குது? ஆட் நம்பர்ஸாக இருக்குது, அடுத்தடுத்து ஆட் நம்பர்ஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 வந்துச்சுன்னா அடுத்து எல்லாம் இருக்கும் ஆட். அதுக்கு அடுத்து ஆடு இப்படி இருக்கும். இதுதான் வந்து கன்செக்யூட்டிவ் ஆடு. இது கன்செக்யூட்டிவ் நேச்சுரல். கன்செக்யூட்டிவ் ஈவன்னா 2 4 6. ஓகேவா? இதோட டிஃபரன்ஸ் இப்படி தான் நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஓகே, இப்போ இதை கொடுத்துட்டாங்க. தென் வேற என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ இது மூணுத்தையும் சம் பண்ணால் 147 வருது. ஸோ அப்போ இந்த 3 நம்பர் எப்படிப்பட்ட நம்பராக இருக்கும்? ஆட் நம்பர்ஸாக இருக்கும். அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு நம்பர் எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன நம்பரு? ஏன் ஒய் இதை வச்சே நீங்கள் சொல்லலாமே. ஆட் நம்பர்ஸ் தான். ஆட் நம்பர்ஸ்க்கு வந்து கேப் எப்படி இருக்கு? இப்போ 1 3 5 தான் ஆட் இல்லையா? இப்போ இது கூட என்ன ஆட் பண்ணால் எனக்கு 3 வரும், +2 ஆட் பண்ணால் 3 வரும். இது கூட என்ன ஆட் பண்ணால் 5 வரும், +2. ஸோ அப்போ இதில் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன்னா இது எப்படி எடுத்துக்குவேன்? x + 2. இது வந்து x + 2. இது x + 2 கூட இன்னொரு x + 2. ஸோ அப்போ x + 4. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் எக்ஸ்னா அடுத்த நம்பர் அது x + 2, அடுத்த நம்பர் x + 4. இப்படி எடுக்கலாம். எல்லா நம்பருக்கும் வந்து 2 கேப் இருக்காது. எல்லா நம்பருக்கும் 2 தான் கேப் இருக்கு. ஏன்னா ஒரு நம்பர் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா ஈவன் நம்பர் ஸ்கிப் பண்ணுறது, லைக் நடுவில் ஒரு நம்பர் தான் இருக்குது, அது ஈவன் நம்பராக இருக்கும்போது. ஸோ அடுத்தடுத்து கன்செக்யூட்டிவ்னாலே எதுனா அர்த்தம்? அடுத்தடுத்து இருக்கிற ஆட் நம்பர்ஸ். ஸோ அடுத்தடுத்து இருக்க ஆட் நம்பர்ஸ்னால் அடுத்து 7 வந்துச்சுன்னா 3 5 7 வந்து +2 +2 கேப்பில் தான் இருக்கும். ஓகே தானே? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கூட இருக்கலாம். இதை நீ எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இது என்னன்னு வரும்? x - 2. இது என்னன்னு வரும்? x + 2. ஸோ இப்படி கூட எடுக்கலாம், உன் இஷ்டம். ஓகேவா? இப்படி எடுத்தா ஏன் ஈஸியாக இருக்கும்னா சம் இருக்குல்ல, இது மூணுத்தையும் ஆட் பண்ணாலும் வரும் 3x வரும். x + x + x 3x -2 +2 கேன்சல் ஆயிடும். ஸோ 3x மட்டும் தான் உங்களுக்கு சம் ஆகும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 3x + 6ன்னு வரும். ஸோ நீ அந்த +6 எலிமினேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னு நினச்சினா அப்படி கூட பண்ணலாம். ஸோ இப்போ நீ இதை ஃபாலோ பண்ணுற அப்படின்னா x + 2 + x + 4. ஓகேவா? இது வந்து சம் ஆஃப் கன்செக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ். ஃபார்முலா மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட் அப்படியே நீ ஒரு நம்பரை எக்ஸ்னு வைக்கிற, அங்கேருந்து +2 பண்ணுற ஒரு நம்பர். ஸோ அப்போ இதை முடித்து ஆட் பண்ண என்ன வருதுன்றாங்க? 147. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இந்த நம்பரை கண்டுபிடிக்கிறோம் நம்ம, எக்ஸ்ன்ற நம்பர். ஸோ அப்போ இதை முடித்து ஆட் பண்ண என்ன வரும்? 3x + 6 = 47. ஸோ அப்போ 3x இல்லாது -6 அந்த பக்கம் போச்சுன்னா 141. ஸோ அப்போ 3ஆல் டிவைட் பண்ணினா x இல்லாத 141 / 3. ஸோ 4 3 12. ஓகே 47. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 47 கண்டுபிடிச்சாச்சுன்னா இது வந்து என்னது? 47. அடுத்து இருக்கக்கூடிய ஆட் நம்பர் என்ன வருது? 49. அதுக்கு அடுத்தது எஸ். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? இல்லை ஸ்மாலஸ்டா லார்ஜஸ்டா? மிடில் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ உங்களோட ஆன்சர் வந்து 41. ஓகேவா? எஸ். அப்போனா உங்களுக்கு கிடைக்க போகிறது 49 டேரெக்டாக வந்துடும். உங்களுக்கு 147 / 3. இந்த மாதிரி லைக் டிவிசிபிள் ஆகிற நம்பர் தான் தருவாங்க. டிவிசிபிள் ஆகிற நம்பர் தருவாங்க, இல்லைன்னா பாயிண்ட்ல கொடுத்துருப்பாங்க. அது ஆவரேஜ்ன்றதுனா பாயிண்ட்ல வரும், சம்திங் லைக் தட். பட் ஆனால் உங்களுக்கு இப்படி தான் மெத்தட் இதுதான். நீங்கள் டிவைட் பண்ணால் என்ன வருதுன்னா கவலைப்பட வேண்டிய
காட்ஃபாதர் பார்த்துருக்கீங்களா? ஆமாம் இல்லை ஸ்டார்ட் பண்ணேன் அது கொஞ்சம் போர் அடிச்சது. போர் அடிச்சுதா? பிரிண்ட் நல்ல பிரிண்ட் கிடையாது. இந்த நெட் மிரர்லாம் பார்த்தேன் அது கொஞ்சம் சரி சப்டைட்டில்ஸுமே ஒன்றும் ஆகல. அந்த ஆடியோ கொஞ்சம் நமக்கு கிளியராக இருக்காது பழைய படம். நீங்கள் வச்சுருக்கீங்களா அதில் சொல்லி டெலிகிராம் சப்டைட்டில் சொல்லலாம். ஆடியோ பூச்சு வந்து நாலாயிரவும் அல்பாச்சு. அப்படி போலப்பா. Multiply a sum of two numbers so that when 2 is added to the first number, 2 subtracted from the second number, third multiplied by 2 and fourth divided by 2 to get the same result. Multiply as the sum of 4 numbers. Number is the sum of the multiply. When 2 is added to the first number, 2 வந்து first number add பண்ணுவாங்க. 2 வந்து minus பண்ணுவாங்க. இன்னும் 2 வந்து we get the same result. இருக்கிற ஒரு ஆப்ஷனும் வந்து ரெண்டு ஆட் பண்ணி மைனஸ் பண்ணி அதை நீ பண்ணலாம். பண்ணி பண்ண சொல்லலாம். செக் பண்ணு. லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீ செக் பண்ணிக்கலாம். ஆன்சர் உனக்கு அப்ஜெக்டிவ் தான். எப்படியோட ஆன்சர் அதை வை. ஆப்ஷன் பி எடுக்கிறியா? ரீசன் வந்து எப்படி இருக்கணும்னா, இப்போ 4th டிவைடட் பை 2 இருக்கு இல்லையா, 4th நம்பர் இதில் எது டிவிஷன் பை 2 ஆகும் பாருங்க. அப்போ அதனால பி ஆர் டி எடு செக் பண்ணி பார்க்கலாம். லாஜிக் அதில் போட்டுருக்குல்ல, தேர்ட் மல்டிப்ளைட் பை 2 வந்துருச்சா? பி தானா? ஃபர்ஸ்ட் வந்துலாம் செக் பண்ணுவேன். 45 வருதான் செக் பண்ணுவேன். இங்க இருக்க சம் 8 + 7 15 25 35 45. எஸ் வந்துருச்சு. இது 45. ஓகே. நெக்ஸ்ட் when 2 is added to first number, so first number அது 8, so இதோட 2 ஆட் பண்ற 10. 2 மைனஸ் பண்ணுவோம் செகண்ட்ல இருந்து. 2 subtracted from second number, so இப்போ 7 ல இருந்து 2 subtract பண்ற எனக்கு என்ன வரும்? 5. third number multiplied by 2, 10 into 2 20. okay right. fourth number divided by 2, so அப்போ இதை வந்து என்ன பண்ணணும்? divided by 2, so 10. so அப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணா வருது 30 40 45. yes, so அப்போ option B is correct. ஆப்ஷன் டி பார்த்தா 4 10 என்ன வரும்? 4 10 10 30 14 plus 10 24 plus 30 37 தான் வரும். ஓகேவா? அப்ஜெக்டிவ் திங்கிங் தான் இங்கே தேவை. ஸோ அதனால நீ டே போட்டிங்கனாலே பெஸ்ட்டு தான். இல்லைனா நீ எக்ஸ் ஒய் செட்டு அப்படி எடுத்துன்னா ஏபிசிடி எடுத்துக்கிட்டே வச்சுக்க, ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணும். இல்லை நடத்திங்கன்னா பட் ஆனால் அது வேணாம். அது நம்ம அப்ஜெக்டிவ் வச்சுக்கிறது.
Sum of two numbers is 40. The product is 375. What will be the sum of the reciprocals? Both numbers 40. The product is the product na மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ 3 5 ரெண்டு நம்பர்ஸ் இருக்குல்ல 3 + 5 8 அதான் இங்க 40 சம் எக்ஸாம்பிள் 3 × 5 15. ஸோ அந்த மாதிரி ரெண்டு கொடுத்துருக்காங்க சம் ப்ராடக்ட் அந்த ரெண்டு நம்பர் மாதிரி கண்டுபிடிக்கலாம் இல்லை அது ரெசிப்ரோக்கலோட சம் கண்டுபிடிச்சாலும் ஓகே தான். what will be the sum of the reciprocal? இப்போ 3 5 சொன்னல அதே மாதிரி இவங்க என்ன கேட்குறாங்கன்னா 1/3 + 1/5 கேட்குறாங்க. அது 3 5 இருந்துச்சுன்னா நம்பர் 3 + 5 8 3 × 5 15. ஸோ அப்போ 1/3 + 1/5 என்ன வரும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதில் எப்படி ஜென்ரலாக கொஷின் புரிஞ்சது இல்லை. ஸோ இப்போ எக்ஸ்ப்ளனேஷனில் நான் சொல்கிறேன் எப்படி சொல்லலாம் அப்படின்னு. இப்போ வந்து A + B என்ன சொல்கிறாங்க 40. அதே மாதிரி A × B 375. ஓகே இது ஒரு பக்கம் இருக்கு. என்ன கேட்குறாங்க சம் ஆஃப் த ரெசிப்ரோக்கல்ஸ் அப்படின்னா என்ன கேட்குறாங்க என்ன வரும் A B இருந்துச்சுன்னா என்ன வரும் சம் ஆஃப் த ரெசிப்ரோக்கல் ஏவோட ரெசிப்ரோக்கல் என்னது பியோட ரெசிப்ரோக்கல். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் அதான் கேட்குறாங்க. புரியுதா சம் ஆஃப் த ரெசிப்ரோக்கல்ஸ். இப்போ இதுக்கு நீ என்ன பண்ணுவ ஃபர்ஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவல எல்லாம் வரும் B + A டிவைடட் பை ஸோ அப்போ A + B இங்கே போடு AB இங்கே போடு வேலை முடிச்சு. ஸோ அப்போ இங்கே என்ன வரும் 40 இங்கே. ஸோ உனக்கு இது தெரியுதான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இது சிம்பிளாக லாஜிக் இல்லையா. கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலே A + B மேலே வந்துடும் கீழே AB வந்துடும். ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும் 8 5 40 7 5 35 5 5 25. ஸோ அப்போ என்ன வந்துருக்கு ஓகேவா. நீ தனித்தனியாக A B கண்டுபிடிச்சாலும் ஓகே தான். பட் ஆனால் அதுக்கு தேவையில்லை. A வேல்யூ கேட்டாலும் நீ தனியாக A கண்டுபிடிக்கணும். ஆனால் இங்கே வந்து டைரெக்டாக நீ பைபாஸ் பண்ணி ஆன்சரே கண்டுபிடிச்சிடலாம். Next பண்ணாலே ஸோ அப்போ நீ ட்ரை பண்ணுவோம் இந்த கொஸ்டினை. Sum and product of two numbers L and W. இது வந்து சம்னா ஆட் ப்ராடக்ட்னா மைனஸ். ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன். What will be the sum of the reciprocal? Same previous. அப்படியே நீ ட்ரை பண்ணாது. இது நம்பர்ஸ் மட்டும் தான் மாற்றிருக்கேன். அப்படியே ட்ரை பண்ணு. So 12/35. மெத்தடை போட்டு பார்த்து சொல்லுங்கள்.
3 கேபிள்ல 12/35 எதுவுமே போகாது. 12/35 எதுவும் போகாது. அதான் ஆக்சுவல் இருக்காரு. ஸோ அப்போ என்ன கேட்டிருக்காங்க? அகைன் சம் ஆஃப் த ரெசிப்ரோக்கல்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா? ஏ பிளஸ் பி என்ன கொடுத்துருக்காங்க? சம் வந்து 12, ப்ராடக்ட் வந்து 35. A into B. So 1 by A plus 1 by B equal to B plus A by B plus A cross multiply பண்ணினா B A divided by சரி A B என்னன்னு கண்டுபிடிக்க பாரு. A B கண்டுபிடி. எப்படி சொல்லலாம்? 35. A தனியா B தனியா அதோட வேல்யூஸ் கண்டுபிடி. A என்ன வரும் B என்ன வரும் கண்டுபிடிக்கலாம். யோசிச்சே கண்டுபிடிக்கலாம். பட் லாஜிக்கலா நீ அப்ளை பண்ணி ஃபார்முலா அதை அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாம். ரெண்டு பேர் எப்படி வேணா யோசிச்சு பாரு. பாதி தான். இப்போ ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா 12, ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணா 35. காம்பினேஷன்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் எப்படி செக் பண்ணணும்? 35 ஓட ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்க்கணும். அதுல எந்த ரெண்டு ஃபேக்டர் ஆட் பண்ணா 12 வருதுன்னு செக் பண்ணணும். ஐடியா இல்லை, செக் பண்ணணும். சொல்லு, செக் பண்ணு, சிஸ்டமேட்டிக்கா செக் பண்ணு. 5 plus 7. ஸோ அப்போ இதோடைய ஃபேக்டர்ஸ் செக் பண்ணி அப்படின்னா உனக்கு எல்லாம் வரும். உனக்கு இதோட ஃபேக்டர்ஸ் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா 1, 3 2 வராது, 3 வராது, 4 வராது, 5 வரும். 5 கூட என்ன வந்துடும்? 7 வந்துடும். தென் வேற என்ன நம்பர் வரும்? நெக்ஸ்ட் 35 தானா? ரூட் வந்து 6. ஸோ அப்போ 7 30 35 தான். ஸோ அப்போ இது ரெண்டு நம்பர்ஸ் ஆட் பண்ணால் தான் எனக்கு என்ன வருது? 12 வருது. ஸோ அப்போ ஏ வந்து 7ஆக இருக்கலாம், பி வந்து 5ஆக இருக்கலாம், இல்லை இது 5ஆக இருக்கலாம், இது 7ஆக இருக்கலாம். ஸோ எப்படி வேணா இருக்கும். ஓகேவா? இங்கே இதில் இப்போ 375 ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சா நிறைய ஃபேக்டர்ஸ் வரும். அப்போ வேற மாதிரி எதாவது யோசிக்கிறா பாரு. ஆனால் 375 ஃபேக்டர்ல கண்டிப்பா 5 இருக்கும். அப்போ அந்த மாதிரி என்ட்ரேட் பண்ணிப்பாரு. ரெண்டு ஆட் பண்ணா பாட்டு வரல. 5 5 பிரேக் பண்ணு. 5 15 25 அந்த மாதிரி வச்சு 25 125. 25 plus 15 பாருங்க. 25 plus 15. ஸோ 25 15 மல்டிப்ளை பண்ணால் 375. 25 + 15 உங்களுக்கு வந்துச்சு. இது வந்து சிஸ்டமேட்டிக்காக கண்டுபிடிக்க முடியும் உங்களால். லைக் இந்த மாதிரி யோசிச்சு கண்டுபிடிக்கலாம். இல்லை எனக்கு இதெல்லாம் யோசிக்க தேவையில்லை, எனக்கு ஃபார்முலா தான் இருந்துச்சு சொல்லலாம். எஸ், ஃபார்முலா இருக்கு. இப்போ a + b the whole square ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா? ஃபார்முலா என்னது? a plus b whole square equal to a square plus b square plus 2ab. ஓகே, a square plus b square plus 2ab. இப்போ நமக்கு என்ன தெரியும்? a plus b தெரியும். ஸோ அப்போ a plus b யோட வேல்யூ என்னது? 40. ஸோ 40 ஸ்கொயர் என்னது? 40 ஸ்கொயர் வந்து 160. அது ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து a square plus b square plus 2 into ab யோட வேல்யூ என்னது? ab யோட வேல்யூ 375. ஸோ அப்போ 2 into 375. ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? a square plus b square கிடைக்கும். ஓகேவா? a square plus b square கிடைக்கும். a square plus b square என்னது? இந்த 40 ஸ்கொயர் என்னது? 00 மைனஸ் இந்த இது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ 2 into 375 750. 600 plus 150. ஸோ 750. ஸோ அப்போ இதோட வேல்யூ என்னது?
850 ஓகேவா. இது வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். நான் ஏன் a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறேன், எதுக்கு இதை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா இருக்குல்ல, அது a minus b whole square. a square plus b square minus 2ab. இப்போ அதே a minus b நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ எனக்கு என்ன தெரியும், a square plus b square. ஸோ இதோட வேல்யூ என்னது, 850 மைனஸ் 2ab ஓட வேல்யூ தான். அது வந்து நமக்கு இதுவாயிடும். இதை மல்டிப்ளை பண்ணி என்ன வரும், 850, இது -750, 100. இது வந்து ஸ்கொயர் தானே, இது a minus b த ஹோல் ஸ்கொயர். எனக்கு a minus b என்ன வரும், அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தா இது எதோட ஸ்கொயரு, 100 வந்து 100 எதோட ஸ்கொயர், 10 ஸ்கொயர் இல்லை. ஸோ அப்போ a minus b ஓட வேல்யூ என்னது, 10. இது ஸ்கொயரில் 100னா இது 10 ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லையா. ஸோ ரெண்டு சைடும் இந்த ஸ்கொயர் ஓகேவா. ஸோ அப்போ a minus b 10. இதை வச்சு நான் என்ன பண்ண முடியும், a minus b தெரியும், a plus b தெரியும் ஓகேவா. இப்போ ரெண்டுத்தையும் தனியாக இல்லை, a plus b எவ்வளோ, a minus b என்னது 10. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும், plus b minus b கேன்சல் ஆகிடும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2a equals to 50. ஸோ அப்போ a equals to 50/2. அப்போது இதை திரும்ப இதுலேயோ இல்லை இதுலேயோ போட்டிங்கன்னா உனக்கு b கிடைக்கும். இப்படி தான் ஆக்சுவலாக பண்ணணும் சிஸ்டம் பண்ணி. சப்போஸ் உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, ஸோ அப்போ a25னா b என்னவா இருக்கும், இதில் ஃபஸ்ட்டில் போட்டிடலாம் 40 - 25. ஸோ அப்போ பியோட வேல்யூ இங்கே போட்டிங்கன்னா எனக்கு என்ன வரும், மைனஸ் பி வந்து -15 வரும். அப்படியே மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம் 50. ஸோ அப்போ எப்படி வேணாலும் நீ கண்டுபிடிக்கலாம் ஓகேவா. ஸோ இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது, இது வந்து லாஜிக் பேஸ்ட் நீ கண்டுபிடிக்கலாம். அப்படி 40 330 மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ ரெண்டு மெத்தடும் உங்கள் கையில் இருக்குது ஓகேவா. ஸோ இதுமே எழுதி வச்சுக்கோ. ஏன்னா சம்டைம்ஸ் உங்களால் ப்ராக்டிஸ் கண்டுபிடிக்க இல்லை, ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் 2A ஒரு பேப்பர் இருக்குது, குரூப் 2A. அதில் வந்து ஃபிலிம்ஸ் வந்து ஓகே ஆக்சுவல் எம்சிக்யூஸ். அது வந்து நம்ம மெயின்ஸுமே வந்து எம்சிக்யூஸாக தான் இருக்கும். அதில் வந்து 50 கொஸ்டின்ஸ் பேசிக், எல்லாமே மேக்ஸ் தான். அப்படிலாம் இருக்கும், மேக்ஸ் பேசிக். அது மாதிரி ஒரு 1 hour பார்ப்போம் நிறைய சொல்லிக்கிறேன். அது அப்படிலாம் அப்படியே தான் இருக்கும். முப்பவே ஏம் பண்ணால் மேக்ஸ் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஈஸி மேக்ஸ் கிடையாது 2A. சரி, நீங்கள் கொஞ்சம் இது விடுங்க, அது தெரியாது. ஒரு நாள் 2A ட்ரை பண்ணுவேன். ட்ரை பண்ணுங்க, ஈஸியாக கரெக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லெவல் இருக்குல்ல, அதில் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் லெவலில் மேட்ச் பண்ணிட்டு இருக்கும், மற்றெல்லாம் அர்த்தம். அதில் இன்டர்வியூ கிடையாது, 2 ரவுண்ட் மட்டும்தான். அதுவும் நல்லா இதுதான், அதுதான் ஏன் பண்ணலான்னு நல்லா ரீஃபிங் போட்டுட்டே டெய்லியும். அப்படிலாம் இல்லை, கஷ்டம்லாம் கிடையாது. இதோட கஷ்டமான எக்ஸாம்பிளாக இருக்குது யூபிஎஸ்சி இருக்குல்ல, சிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம். அதெல்லாம் கஷ்டம்லாம் கிடையாது, வேணுமா நீ படிச்சா எதுவுமே கஷ்டப்படாமல் கிடைக்காது. இப்போ நீ உள்ளே போயிட்டேன்னு வச்சுக்க வச்சு, அதுக்கப்புறம் எல்லாம் உங்களுக்கு ப்ரெஷரே கிடையாது. நீங்கள் எவ்வளோ ஆன்சர் பண்ணீங்க யூபிஎஸ்சி படிக்கிறோம்? யாரும் படிக்கிறது சாரி, ஏதோ ஒரு சிஎஸ்சி வரையும் படிச்சுட்டு படிக்கலாம். லைக் டெய்லி படிப்பீங்களா? டெய்லி படிக்கிறோம். டெஸ்ட்டு டெய்லி போடணும்பாங்க. நான் வந்து கிளாஸ் டைம் நான் முன்னாடி ரெகுலராக கிளாஸஸ்லாம் போயிட்டு இருந்துச்சேன். அதனால் ஃபோக்கஸ் தான் பசங்க 10 hours 12 hours படிக்க முடியல. கிளாஸஸ் போயிட்டே இருந்துச்சு. காலையிலலாம் நான் கிளாஸ் எடுத்துகிட்டே தான் படிச்சுட்டு இருந்தேன். மார்னிங் கிளாஸ் கிளாஸ்லேருந்தே படிக்க போகிறேன். அது எனக்கு
நான் வந்து புதுசாக எதாவது ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் கிளாஸ் அதனால கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த மாதிரி வச்சுக்கலாம் வந்து எனக்கு ஆஃப்டர்நூன் தான் படிக்க வரும் மெயினாக ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர்ஸ் தான் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் கோல்டு ஸ்டாண்டர்ட் ஏன்னா அதுதான் ஆக்சுவல் கொஸ்டின் மார்க் டெஸ்ட்டில் என்னோட போடுது அதெல்லாம் நம்ம யோசிக்கிறது எவ்வளோ நம்ம கஷ்டமாக கொடுப்போம் மார்க் டெஸ்ட்டில் இல்லை ஈஸியாக கூட கொடுத்துருவோம் பட் ஆனால் ஆக்சுவலாக எக்ஸாம்பிள் என்ன கேட்குறாங்க அவனோட மைண்ட் செட் என்ன அப்படின்றது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு தெரியும் நான் டெய்லி ஒரு 10 கொஸ்டின் சால்வ் பண்ண சொல்லுவேன் ப்ரீவியஸ் இயர் லைக் எனி எல்லா சப்ஜெக்ட் ரிலேட்டடாக 10 டெய்லி ஒரு டெஸ்ட் டெய்லி ஒரு டெஸ்ட் இருக்குது பெரிய டெஸ்ட்டோ இல்லை ஏதோ ஒரு டெஸ்ட்டு அதான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறேன் ரீசனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஏர்லியா அதான் பெஸ்ட்டு ஏன்னா ஈஸி மார்க்ஸ் அது விட்டோம் Number is doubled and 9 is added. If the resultant is tripled, it becomes 75. What is that number? இது ரீசனிங் கீழே வருமா ஏன் மேபி வரலாம் இது உங்களுக்கு எப்படி ரீசனிங்கில் கொடுக்க மாட்டாங்க மேத்தில் தான் கொடுப்பாங்க ஜென்ரலாக லாஜிக்கை யூஸ் பண்ணி திங்க் பண்ணுறது தான் ரீசனிங் இது வந்து எஸ் லாஜிக் வச்சே நீ சால்வ் பண்ணலாம் number is doubled and 9 is added. Okay. If the resultant is triple, it becomes 75. What is the number? இப்போ நீ சிஸ்டமேட்டிக்காக சால்வ் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் தெரியல அப்படின்னா அது என்ன எடுத்துப்பேன் X. அதை வச்சுட்டு எக்ஸ் டபுள் பண்ணினா உனக்கு 9ன்னு சொல்கிறேன் 2x equal to நான் டிவைட் into 2 அப்ளை பண்ணுங்க. என்ன சொல்கிறாங்க நம்பர் இஸ் டபுள்டு அண்ட் 9 இஸ் ஆடட் ஸோ அப்போ நம்பர் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்க எக்ஸை வந்து டபுள் பண்ணுறான்னு அண்ட் 9 இஸ் ஆடட் என்ன சொல்கிறாங்க நம்பர் இஸ் டபுள்டு அண்ட் 9 இஸ் ஆடட் இஃப் த ரிசல்டன்ட் இஸ் ட்ரிபிள் இப்போ இது வந்து ரிசல்டண்டா இதை வந்து ட்ரிபிள் பண்ணு ட்ரிபிள்னா இன்டூ 3 கியூப்னா வந்து என்ன சொல்லியிருப்பாங்க 6 ஆஹா கியூப்னா வேற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலாக இஸ் மல்டிப்ளை வித் இட் செல்ஃப் ட்ரைஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருப்பாங்க பட் ட்ரிபிள்னா இன்டூ 3 ஓகேவா ஏன்னா அது 3 மடங்காக எடுத்துக்கும் அப்படின்றாங்க அதெல்லாம் கொடுத்துருக்காங்க அவ்வாறு கிடைக்கும் எண்ணை மும்மடங்கு ஆக்கினால் ஸோ 3 மடங்குனா இன்டூ 3 இட் பிகம்ஸ் 75 இது ஈக்குவல்ஸ் டு 75 ஸோ இப்போ லாஜிக் உனக்கு புரியுதா அன்னோன் நம்பர் எடுத்த அதை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண டபுள்டு அண்ட் தென் 9 இஸ் ஆடட் ஸோ டபுள் பண்ண 9 ஆட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வர ரிசல்ட் என்ன பண்ணும் ட்ரிபிள் இன்டூ 3 இட் பிகம்ஸ் 75 ஸோ அப்போ வாட் இஸ் தட் நம்பர் ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் இந்த 3 75 கேன்சல் பண்ணலாம் இல்லை வரும் உனக்கு 3 into 6 3 by 17 ஸோ அப்போது 25 வந்துருக்கும் ஸோ அப்போ 2x இந்த ப்ளஸ் 9 அந்த பக்கம் போச்சுன்னா ஸோ அப்போ 25 minus 14 -9 x வந்து என்ன வரும் 2x ஈக்குவல்ஸ் டு 14 இல்லை என்னது 16 16 + 9 25 ஸோ அப்போ 2x வந்து 16 எக்ஸோட வேல்யூ என்னது ஓகேவா சிம்பிள் லாஜிக் தான் இது வந்து ரிவர்ஸ்ல இருந்து பண்ணலாம் பண்ணலாம்னா ரிசல்ட் இஸ் ட்ரிபிள்ட் இட் பிகம்ஸ் 75 ஒரு நம்பர் ஏதோ ஒரு நம்பரை 3 மடங்கு ஆக்கியிருக்காங்க அந்த நம்பர் 75 அந்த நம்பர் வந்து 75 டிவைடட் பை 3 பண்ணிக்கோங்க 25 அது வந்து அந்த 25ன்றது என்ன 9 ஆட் பண்ணதுக்கப்புறம் 25 வந்துச்சு ஸோ அப்போ 9 ரிமூவ் பண்ணிட்டா 16 அது வந்து டபுள் பண்ண நம்பர் 16ன்றது டபுள் பண்ண நம்பர் ஸோ அப்போ அதோடைய ஹாஃப் என்னது 8 ஸோ அப்படி நீ திங்க் பண்ணினாலே போதும் இதுவே கொஸ்டின் மாதிரி அப்படியே கரெக்டாக எழுதி இது லீனியராக சால்வ் பண்ண முடியாது இது சேம் கம்ப்ளைண்ட் தான் எனக்கு இருக்கும் அது பென் அண்ட் பேப்பர் யூஸ் பண்ணிட்டு டைமை பற்றி நீங்கள் கவலைப்படாது டிஎன்பிஎஸ்சி பொறுத்து எனக்கு தெரிஞ்சு மேபி நீங்கள் மற்ற இடத்துல உனக்கு டைம் பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அது பிரச்சனை உனக்கு டைம் இருக்கு பிரச்சனை 2 hours கிடையாது உங்களுக்கு அந்த இடத்துல யோசிக்கிறதுக்கான லாஜிக் தெரிஞ்சா கொஞ்சம் போட்டுக்கலாம் டைமை பற்றி கவலைப்படாதீங்க
smallest possible e-place decimal. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர்ஸ் எது இருக்குது ரெஸ்பான்ஸ் 0.01 போகலாம். எப்படி சொல்றாரு? 0.0 0.0 கம்மி, அதுக்கப்புறம் எல்லாம் 1 1 1 2. ஸோ நம்பர் லைனில் இதை போட்டு காமி. நம்பர் லைனில் எது எந்த ஆர்டரில் வரும்னு போட்டு. இது வந்து 0, இந்த எண் வந்து 1 வச்சுக்கலாமா? சரி வச்சுக்கோ, 1 கூட வச்சுக்கோ. அது போதும், ஏன்னா 1 கீழே தான் எல்லாமே இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து 0.012 அப்படி கேட்குறீங்க. நம்பர் லைனில் சும்மா பொசிஷன் லைன் போடு, ஆர்டர் காட்டுறதா போதும். கரெக்டாக அந்த ஸ்கேலில் இருக்கலாம் அவசியம் இல்லை. 0.115 அடுத்தது 0.123 1. ஸோ இப்போ இது இந்த திங்கிங் ரொம்ப முக்கியம். ஸோ நம்பர் லைனில் போட்டு பார்த்தீங்கன்னா 0, இது 1ன்னா இது நடுவில் ஃபஸ்ட்டு வர போகிறது 0.12. ஏன்னா 0.0 தான் ஃபஸ்ட்டு வரணும். அதுக்கு அடுத்தது 0. அதுக்கு அடுத்தது 0.123. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எது இருக்கு பாரு, ஃபஸ்ட்டு டிஜிட்டில் ஸ்லோவஸ்ட்டு 0 தான். அடுத்து செகண்ட் டிஜிட்டில் லோவஸ்ட்டு. ஸோ செகண்ட் டிஜிட்டில் லோவஸ்ட்டுனாக்கு 1 2. ஸோ அப்போ இதான் லோவஸ்ட், லைக் செகண்ட் லோவஸ்ட். ஃபஸ்ட்டு லோவஸ்ட்டு 0.012 தான். கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் போலப்போ. by 0.04 is equal to இப்போ இங்க இருக்க ஆப்ஷன்ஸ்ல எப்படி இருக்கு பாரு. 1 2/5 5/2 25. இதுல ஃபிராக்ஷன் இருக்கு, இல்லைன்னா வந்து ஒரு ஹோல் நம்பரா இல்லை ஃபிராக்ஷனாகவும் இருக்கு. ஸோ அப்போ இதை வந்து நான் என்ன கன்வெர்ட் பண்ணுவோம், ஒரு ஃபிராக்ஷனில் டெசிமல் இல்லாத ஒரு ஃபிராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போ இந்த டெசிமலை ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1/0.5 இருக்கு. இந்த டெசிமலை ரிமூவ் பண்ணலாம் என்ன பண்ணுவேன்? மேலே கீழே எதால மல்டிப்ளை பண்ணுவேன்? ஏன் 10ஆல பண்ணுறேன்? டெசிமலுக்கு அப்புறம் இருக்கு ஒரு நம்பர்னா 10ஆல பண்ணால் போதும். அப்போ தான் எனக்கு இந்த டெசிமல் போகும். ஸோ அப்போ மேலே என்ன வரும்? 10 கீழே 5. ஸோ இது கேன்சல் பண்ணினா என்ன வரும்? ஸோ அப்போ 2 தான் எப்படி எழுதியிருக்காங்க? இது 10/5 தானே இது. 2 தான் எப்படி எழுதியிருக்காங்க? 1/0.5 எழுதியிருக்காங்க. இப்போ அதே மாதிரி இங்கே எழுத போகிறேன். 1/0.04. ஸோ இன்ட்டு 100 ஏன் வருது இப்போ? ஸோ அப்போ இன்ட்டு 100 டிவைடட் பை 100 ஈக்குவல்ஸ் டு எல்லாம் வரும் 100/4. ஸோ அதை கேன்சல் பண்ணினா என்ன வரும்? 2 சார் 8 4 5 சார் 20. ஓகேவா? ஓகேவா? Half of 1% written as decimal. 0.2 half. Exactly half na 0.5 jana. Exactly half na 0.5 jana. 1%. 0.5 half. அதோட க்ளோசர் வந்து 0.2 தான் இருக்கு. மற்றதெல்லாம் 0.02 லாஜிக்லாம் யூஸ் பண்ணாதீங்க, டேரெக்டாக ஆன்சர் எடுக்கலாம். இதை வந்து மாற்று, ஈக்குவேஷனை மாற்று. half of 1% எப்படி எழுதுவோம்? 1/2 half. halfனா மல்டிப்ளிகேஷனு, 1% தான் எப்படி ஃப்ராக்ஷனாக மாற்றுவேன்? 1/100. அது போட்டு கேன்சல் பண்ண முடியல. கேன்சல் பண்ணுறது, மல்டிப்ளை பண்ணுறது. 1% வந்து 1/100.
1% வந்து 1/2 இருக்காது. இப்போ half அதோடைய half into 1/2 into 1/2. ஆமா 1/2 இல்ல வரும் அப்போ 1/200 இருக்கா அது ஆப்ஷன்ல 1/200 இல்ல. ஸோ அப்படி அதை என்ன பண்ணுவோம், டெசிமலாக மாற்றுவோம். மாற்று டிவைட் பண்ணுவோம், வந்துடும் டெசிமல் வந்து 1 உள்ள போட்டு 200 வெளியே போட்டு டிவைட் பண்ணுவோம். அதான் பேசிக் அது பண்ணா நம்ம வந்து கிடைச்சிருக்கு. ஒன்று உள்ளதான் மேலே நியூமரேட்டர்ல இருந்து உள்ள நான் ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் நம்ம லாஸ்ட் தான் பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல 0.005 இல்லை 0.5 ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ண ஹாஃப் இருக்கு. ஸோ ஹாஃப்னா 1/2 ஆஃப் இருக்கு மல்டிப்ளிகேஷன் 1% இருக்குதுன்னா 1/100 ஈச் ரிட்டர்ன்லெஸ் அப்படின்னு கேட்குறேன். ஸோ அப்போ ஈக்குவல் டு ஸோ 1/200 தர. ஸோ அப்போ சிம்பிளாக யோசி 1 உள்ள போடு 200 வெளியே போடு. ஃபர்ஸ்ட் 0 பாயிண்ட் ஏன்னா இது 1 ஸ்மாலர் நம்பர். இப்போ 10 போட்டு ஸ்டில் ஸ்மாலர் நம்பர். ஸோ அப்போ 0 இங்கே என்ன வரும் 100 ஸ்டில் ஸ்மாலர் நம்பர். ஸோ அப்போ எல்லாம் வந்துடும் இன்னொரு 0 1000. ஸோ அப்போ 5. ஓகே கரெக்டாக தான் பண்ணுறேன். ஸோ அப்போ ரிமைண்டர் 0. ஸோ அப்போ 0.005 ஓகேவா. 1/2 இல்லை அது வேல்யூ. இதோட வேல்யூ என்ன 1/2 வேல்யூ அது டிவைடட் பை 100 தானே. இப்போ இதோட வேல்யூ 1/2க்கு 0.5 போட்டேன். இது வந்து இன்டூ 100 வந்து இப்படி எழுதி டிவைட் பை 100. 100ல வந்து 2 பாயிண்ட் லெஃப்ட்ல தள்ளணும். ஸோ அப்போ 2 பாயிண்ட் லெஃப்ட்ல தள்ளினா என்ன வரும், ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் லெஃப்ட்ல இருக்கு, இன்னொரு பாயிண்ட். ஸோ அப்போ என்ன வரும், ஜஸ்ட் டிவைட் பை 100 நீ எப்படி போடும் அப்படிதான் சொல்லுவேன். ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் தள்ளி இருக்கு ஹாஃப்னா இதுவே வந்து 5.00 இருந்தா 5 பாயிண்ட் உனக்கு என்ன நம்பர் வேணுமோ கேளு சொல்றேன். எப்படி 5.01 5.01 டிவைட் பை 100 இருந்துச்சுன்னா ஆல்ரெடி இங்கே தள்ளி இருக்கு. டிவைட் பை 100னா லெஃப்ட்ல தள்ளு, மல்டிப்ளை பை 100னா ரைட்ல தள்ளு. ஸோ அப்போ என்ன பண்ணணும் 0.1 அப்படியே போட்டு 5 ஒன்று தள்ளிடு, இன்னொன்று 0. ஸோ அப்போ என்ன வந்துடும் 2 தள்ளு 100னா. இப்போ வேற ஏதாவது நம்பர் சொல்லு. 7.705 7.705 into 100. இப்போ into 100 கொடுத்துருக்கேன். என்ன பண்ணணும் டெசிமல்ல ரைட் சைடு தள்ளணும். எத்தனை தள்ளணும் 2 தள்ளணும். 2 0 இல்லை. ஸோ அப்போ இங்கே என்ன ஒரு 7.70 1000 பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஒரு 5 பாயிண்ட் இப்போ 50.01 அது வந்து 7.05 1000 கரெக்ட் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கே 0.500 1000 என்ன பண்ணும் டிவைட் பை 1000. அப்போ ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல தள்ளணும்னு தெரியும். எத்தனை 0 தள்ளணும், அப்போ இங்க வந்து 1 2 இன்னொன்று எங்களுக்கு காணும் 0.1 அப்படியே தான் இருக்கும் போது அது பிரச்சனை இல்லை. இதை விட்டுரு. இது வந்து 1 2 இன்னொன்று வேணும்ல. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இப்போ இதுக்கு என்ன சொல்லு 4 digit. So left side simple sir 40 அப்படியே லெஃப்ட் சைடுல அப்படியே சேர்த்துறோம். சொல்லு எங்கெல்லாம் நம்பர் சொல்லு. 40 0.40 0.40 1 2 3 4 ஓகே 0 ஓகே 3 2 1 0 இதுக்கப்புறம் எத்தனை 0 இருந்தாலும் அது கணக்குல வராது. ஓகேவா, போட்டா உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்காக வச்சிருக்கேன். கரெக்ட் கிளாரிட்டி வந்துச்சு. அப்போ ஓகே சார். எவெட்னா லெஃப்ட் இன்டுனா ரைட் போன பர்சன்டேஜ் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்
டோட்டல் ரெண்டு மாடல் பார்த்தோம், ரெண்டா மாடல் மிக்சர் மாடல் பார்த்தோம். The ratio what ratio should 10% sugar solution be mixed? மிக்சர் அது மிக்சர். அப்புறம் வேற என்ன? அது பர்சன்டேஜ் இருக்கும். ஆமா பர்சன்டேஜ். அதான் சார் அது முடிச்சுட்டு லஞ்ச் போயிட்டு காலையில் மிக்ஸ் காலையில வந்து பர்சன்டேஜ்ல இது மட்டும் தான் பார்த்தோம், மிக்சர் மட்டும் தான் பார்த்தோம். மிக்சர் மாடல் பார்த்தோம். டேட் மார்க் பண்ணி இல்ல லாஸ்டா என்ன பார்த்துட்டு அது லாஸ்டா மிக்சர் தான் மிக்சர். அதுக்கு முன்னாடி லாஜிக்கல் மிக்சிங் ஓகே அது ஆட் பண்ணுவோம். மிக்சருக்கு முன்னாடி வந்து அதுதான் அந்த பையார் ஸ்கொயர் சர்க்கிள் சிலிண்டர் ஏரியா ஏரியா. very similar number series order of complete the series. Yeah. All completed. Runner has 1/4 laps of a 5 lap race. What laps of race remains to do? Mixed இருக்கு. இதுல வந்து நார்மல் ஃபிராக்ஷன் மட்டும்னா 4 5/4 5/4 ரன் பண்ணிடலாம். சார் 4 லாப்ல 5 லாப் போயிடலாம். 4 லாப்ல சரி 1/4 இருக்கு. இது மிக்ஸ்டு நார்மல் ஃபிராக்ஷனாக கண்டக்ட் பண்ணால் 5/4 5/4 அப்படின்னா வந்து மொத்தம் 4 லேப்பு அதில் 5 ஓடி இருக்கான்னு அர்த்தமா? Runner runs 1/4 laps of a 5 lap race. What laps of the race remains to be done? Okay. இப்போ என்ன சொல்றாங்க? இது வந்து 1/4 ஓடிட்டாரு ஆஃப் a 5 lap race. ஸோ அப்போ இது வந்து கன்வெர்ட் பண்ணினா 5/4 லேப்ஸா ஆஃப்னா என்னது இன்டூ 5 ஓடிட்டாரு. ஸோ அப்போ என்ன ஓடி இருக்காரு 25/4 ஓடிட்டாருன்னு அர்த்தம். கீழே வரது நம்பர் ஆஃப் லாப்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் லாப்ஸ் சொல்றாங்க இல்லையா? இது வந்து மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல டோட்டல் எவ்வளோ லேப்பு? டோட்டல் 5 லேப் இல்லையா? ஸோ அப்போ டிவைட் பை 5 வச்சுக்கணும். எத்தனை ஓடிட்டாரு இதுல? 4/5 ஓடிட்டாரு. 4/5 5/4 ஓடிட்டாரு. இல்லை எவ்வளோ ஓட வேண்டி இருக்குன்றது டோட்டல் இருந்து செப்பரேட் பண்ணா வந்துடும் இல்லையா? டோட்டல் 5 இதில் 5/4 ஓடிட்டாரு. ஸோ அப்போ வந்து இன்னும் ரிமைனிங் எவ்வளோ இருக்குதான்னு கேட்குறாங்க. ஸோ ரிமைனிங்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்? லெஃப்ட் அவுட் எடுத்துக்கணும். மொத்தம் 5 அப்போ 5 மொத்தம்லாம் அதில் ஓடினது எவ்வளோ? ஸோ 1/4 இது செப்பரேட் பண்ணினா ரிமைனிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரிமைனிங் என்னன்னு கண்டுபிடி ஃபர்ஸ்ட். இது வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோ 5 மைனஸ் 5/4. ஸோ அப்போ ரிமைனிங் என்ன வந்துடும்? 5 4s are 20 மைனஸ் ஸோ அப்போ என்ன ஒரு ஆன்சர் இன்னும் ஓட வேண்டியது. இதுக்கான மீனிங் நல்லா சொல்றேன்னு பாரு. இப்போ வந்து 1/4ன்றது என்னன்னா ஒரு கம்ப்ளீட் லேப் ஓட்டாங்க. இப்போ இது வந்து ஒரு லேப்னு வச்சுக்கேன். இதுல வந்து இது வந்து 400 மீட்டர்ஸ்னு வச்சுக்கோ. ஒரு செக்மெண்ட்டும் 400 மீட்டர்ஸ் அப்படிதானே பிரிச்சிருப்பாங்க ட்ராக் அண்ட் ஃபீல்ட. இப்போ இது ஒரு செக்மெண்ட் 400 இவன் என்ன சொல்றாங்க 1/4. இப்போ இங்க ஸ்டார்ட் பண்றேன்னு வச்சுக்கோ. இது வந்து 1 ஓடிட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்றான் 1/4 ஆஃப் ஃபீல்டு ஓடுறான். ஸோ அப்போ எங்க வந்து நிக்கிறான் அவன்? இங்க வந்து நிக்கிறான் 1/4.
1 கம்ப்ளீட் ஓடிட்டான். அதுக்கப்புறம் 1/4 4ஆக பிரிச்சிருக்காங்க. அதில் 1/4 ஓடிட்டான். ஸோ அப்போ எவ்வளோ ஓடிருக்கான்? 1/4 ஓடிட்டான். இப்போ இன்னும் எவ்வளோ ஓடணும்? ஆக்சுவலாக 5 கம்ப்ளீட்டாக ஓடணும் இல்லையா? இப்போ செகண்ட் ஒன் கம்ப்ளீட்னா எப்படி இருக்கும்? செகண்ட் ஒன் கம்ப்ளீட்னா எப்படி இருக்கும்? கரெக்டா? தேர்ட் ஒன் கம்ப்ளீட்னா எப்படி இருக்கும்? அதை சுற்றி இன்னொன்று. ஃபோர்த் ஒன் கம்ப்ளீட்னா ஃபிஃப்த் ஒனுக்கு இன்னொரு ரவுண்ட் இல்லையா? ஸோ அப்போ எவ்வளோ ஓடி இருக்காங்க ஃபர்ஸ்ட் இது வரைக்கும்? ஒரு ரவுண்டு முடிச்சிருக்கான். ஒரு ரவுண்டு மட்டும் தான் முடிச்சிருக்கான். ஓகேவா? ஸோ இப்போ இது வரைக்கும் தான் முடிச்சிருக்கான்னா இன்னொரு 3/4 ஓடுவான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? 3/4 தனியாக வச்சுக்கணும். ஸோ அப்போ 3/4 ஓடுவான். அடுத்ததான் அதுக்கப்புறம் எத்தனை ரவுண்ட் ஓடுவான்? 1 2 3 ஓடுவான். ஸோ அப்போ இன்னும் 3/4 ஓடுவான். ஸோ அப்போ 3 4 12 + 3 15/4. ஓகேவா? நார்மலா கொஸ்டின்ல இருந்து போனோம்னா அந்த கொடுத்த இது வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். டோட்டல்ல இருந்து நீ ஓடுனதை மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆக்சுவலாக ஃபீல்டே இப்படி தான் பிரிப்பாங்க. ஃபீல்டு ட்ராக் அண்ட் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ட்ராக் அண்ட் ஃபீல்டில் ஃபீல்டை சுற்றி இருக்கும். ட்ராக்கு நடுவில் வந்து ஃபீல்டு இருக்கும், அதை சுற்றி ட்ராக் இருக்கும். இந்த ட்ராக் வந்து 400 மீட்டர்ஸ் இருக்கும். அது வந்து 400 மீட்டர்ஸாக பிரிச்சிருப்பாங்க. ரிலே ஓடரில் 1500 மீட்டர்ஸ் ஓடுவாங்கல்ல, அது 100 மீட்டர்ஸ்னால் அந்த 1/4 செக்மெண்ட் மட்டும் தான் எடுத்து 100 மீட்டர் ரேஸ் கனெக்ட் பண்ணுவாங்க. 400 மீட்டர்ஸ் கனெக்ட் பண்ணுவாங்க. ஒரு கம்ப்ளீட் ஓடுறது யாரும் அப்படின்னு 200 மீட்டர்ஸ்லாம் 2 செக்மெண்ட் எடுத்துப்பாங்க. ஓகேவா? க்குள்ள இருக்கிற ஆட் நம்பர்ஸ் பார்த்து அதெல்லாம் சம் பண்ணா எவ்வளவு வரும்னு பார்த்தா இது ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர்ல அது அடுத்த செகண்ட் ஆட் நம்பர் 3. இந்த மாதிரி எல்லா நம்பர் எழுதுங்க. 20க்குள்ள பார்க்கணும். நான் கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிக்கியா? ஃபார்முலா வந்து என்ன சொல்லுங்க? சார் 15 ஆட் நான் சொல்லுங்க. ரைட் நம்பர்ஸ் கேட்டாங்க 15 நான் சொல்லுங்க. ஆட்னாலே வந்து என்னது? ஈவன் என்னது? n-2 n-2 அப்படி இல்லை, அப்படிலாம் யோசிக்கிறாங்க. கடைசி டிஜிட் என்ன இருக்கக்கூடாது? 0 2 4 6 8 இருந்தா நீ இல்லாத 10 1 3 5 7 9 எது இருந்தாலும் ஆடலாம். சார் சம்னா ஆட் ஆமா, எல்லாம் ஆட் பண்ணுறது க்குள்ள இருக்காங்க. 20க்குள்ள இல்லை, ஃபர்ஸ்ட் 20. ஃபர்ஸ்ட் 20யா? ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் 20 20 இருக்கும். நான் 20க்குள்ள இருக்கிறது நினைச்சேன். நான் 10 தான் போட்டேன். நான் 21 23 25 27 29 31 33 35 37 44 69
So 400. நல்லா ஆச்சு ஆச்சு பட் ஆனால் அவ்வளோ பண்ண தேவை. எப்படி பண்ணுறோம் அப்படின்னா இந்த நம்பர்ஸ் வந்து என்ன சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் 20 ஆட் நேச்சுரல் நம்பர்ஸா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் ஸ்டார்டிங் வித் 1, அடுத்தது செகண்ட் நம்பர் 3, 5, 7, 9 இப்படியே போயிட்டே இருக்கு. எதில் முடியும்? ஃபர்ஸ்ட் 20. ஸோ அப்போ எத்தனாவது நம்பர்? 20th நம்பர் என்னது? 39. கரெக்டா? ஓகே. இதுக்கு முன்னாடி நம்பர் 39 முன்னாடி நம்பர் 30. அதுக்கு முன்னாடி நம்பர் 35. ஸோ 37, 39. ஓகேவா? ஸோ 1ம் 39 ஆட் பண்ணால் உனக்கு என்ன வரும்? அதே மாதிரி 3ம் 37 ஆட் பண்ணால் 40. அதே மாதிரி 5ம் 35 ஆட் பண்ணால், ஸோ அப்போ எத்தனை 40s இருக்குது இதெல்லாம் கண்டுபிடிச்சா போதும். half of 40 இருக்கு இல்லையா? 20 ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ்னால் எத்தனை 40s இருக்கு? 10 40s இருக்கும். 2 நம்பர்ஸ் எத்தனை உங்களுக்கு 40 வருது இல்லையா? 20 நம்பர் இருக்கு மொத்தம். அது 20 நம்பரை 2 செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் 10 அடுத்த 10 பிரிச்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் 10ஓட லாஸ்ட் 10 ஆட் பண்ணால் உங்களுக்கு 40 40 40 40 வருது. எத்தனை 40 வருது? இந்த மாதிரி 20 மொத்தமாக. இந்த பக்கம் ஒரு 10 நம்பர்ஸ் இருக்கு, இந்த பக்கம் ஒரு 10 நம்பர்ஸ் இருக்கு. ஓகேவா? இந்த பக்கத்தில் இருக்க ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 40. செகண்ட் நம்பரையும் லாஸ்ட் செகண்ட் நம்பரையும் 40. அப்போ எத்தனை 40 வரும்? ஸோ அப்போ எத்தனை உங்க ஆன்சர்? ஓகேவா? இந்த sum of 40 odd natural number இல்ல 60 odd natural number கேட்டா 16 கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவா? ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் எடுத்துக்கணும். அது வந்து எத்தனை செக்மெண்ட்டாக பிரிக்க முடியும்? 2 செக்மெண்ட்டாக பிரிக்க முடியும். ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டோட சம் எடுத்துட்டு இன்டூ 30 போட்டுக்கணும். ஏன்னா 2 30 சீரீஸாக பிரிக்க முடியும். ஃபர்ஸ்ட் 27 odd numbers கேட்டா odd natural அதில் நடுவில் ஒன்று தனியாக நிற்கும். அதை மட்டும் நீ ஒரு அடி ஆட் பண்ணிக்கணும். இப்போ உனக்கு வந்து இது வந்து 27ஆ? ஸோ அப்போ 27 எடுத்தீங்கன்னா உனக்கு 1 + 3 + 5 + லாஸ்ட் நம்பர் நான் கண்டுபிடிக்கும். இந்த சீரீஸோட லாஸ்ட் நம்பர் ஆக்சுவலாக ஏபிஜிபி சீரீஸ் தான் இருக்குது. அதை வச்சு நீ லாஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? 27th தானே கேட்குறாங்க. ஸோ 27th வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் என்ன சொல்லியிருந்தேன், ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் சொல்லியிருந்தேன். ஆட் நம்பர்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது? 2n - 1. ஈவனுக்கு என்ன சொல்லியிருந்தோம்? 2n தான். ஆட் நம்பருக்கு 2n, n வந்து 0 போட்டிங்கன்னா உனக்கு வந்து ஃபஸ்ட்டு 1 பார்க்கணும். 2n + 1. ஸோ இது வந்து ஆட் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா? 2n + 1. n என்ன நம்பர் போடுறியோ அது உங்களுக்கு ஆட் நம்பராக கிடைக்கும். 0 போட்டிங்கன்னா 1 கிடைக்கும், 2 போட்டிங்கன்னா 3 கிடைக்கும். அது மாதிரி நீ என்ன கேட்டு 27th இல்லையா? ஸோ அப்போ 27 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 2 × 27 + 1. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உனக்கு 20 சொல்கிறாங்க இல்லையா? 2 × 20 + 1 போட்டிங்கன்னா உனக்கு என்ன வருது? 41 வருது. 40 + 1 -1 வருது. ஃபர்ஸ்ட் 20 தானே கேட்குறாங்க. -1. ஓகே ஓகே. இல்லை 2n n - 1 போட்டுக்கணும். 2 × 19. ஓகே, 2 × 19 போட்டிங்கன்னா உனக்கு கரெக்டாக வந்து 38 + 1 39 வரும். ஏன்னா n - 1 தான் நீ எடுத்துக்கணும். லைக் எப்பவுமே ஃபர்ஸ்ட் 1லேருந்து ஆரம்பிச்சிருக்கு இல்லை சீரீஸு. 2 × n - 1 + 1. இது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது உனக்கு. 26 எடுத்துக்கலாம். இது வந்து ஏபிஜிபி சொல்லி கொடுத்துருந்தா உனக்கு வந்து பெட்டராக புரிஞ்சிடும். அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன் இருக்கு. ஏபிஜிபி வந்து உனக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல் தான். பட் தனியாக சொல்லி கொடுப்பாங்களா என்னன்னு கேட்டுட்டு தான் இருக்க முடியும். ஸோ அப்போ உனக்கு என்ன வந்துடும்? ஸோ n + 1 வரும். ஸோ அப்போ n - 1 இது ஆக்சுவலாக 26 வரும். இங்கே 19 வரும். ஸோ 20 - 1 இது வந்து 27 - 1. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? 52 + 1 53 வருமா?
இப்போ இதுக்கு முன்னாடி நம்பர் என்ன வந்திருக்கும் 51, இதுக்கு முன்னாடி நம்பர் 49. ஸோ அப்போ 1ஐயும் 53 ஆட் பண்ணினா உனக்கு என்ன வரும்? 3யும் 51 ஆட் பண்ணாலும் பட் நடுவில் ஒரு நம்பர் மட்டும் தனியாக இருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா 2 × 26 + 1 ஆகும். சார் இது ஈவன் நம்பர் 54ங்கிறது. ஸோ 2 ஈக்குவல் ஹாஃப் அப்படிங்களா? அது ஆட் நம்பராக இருந்தால் தான் உங்கள் நடுவில் மிஸ் அவுட் ஆகும். இப்போ இதில் வந்து எத்தனை நம்பர்ஸ் இருக்கு மொத்தம்? மொத்தமாக கேட்குறீங்களா? சரி எப்படி நான் சரி போயிட்டு 10 இருக்கா? அதே மாதிரி 26 இல்லையா? (49) 51 எது வரைக்கும் முடியுது? 53. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் 27 ஆட் நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன வருது? 54 ஆகும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? அடுத்தது 54. தென் இதுக்கும் ஆட் பண்ணினா உங்களுக்கு ஒரு 54 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எத்தனை 54s கிடைக்கும்னு பார்க்கணும். பட் ஆனால் இங்கே வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு நம்பர் இருக்கும். ஏன் எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் இருக்கும்? இது வந்து 27. ஓகேவா? 27 2 செட்டாக பிரிக்கணும் அப்படின்னா உனக்கு என்ன பண்ண முடியும்? 13 நடுவில் ஒரு நம்பர், இன்னொரு 13. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 13 நம்பர்ஸும் இந்த 13 நம்பர்ஸும் பேர் ஆகிடும். நடுவில் ஒரு நம்பர் மட்டும் தனியாக இருக்கும். இங்கே வந்து 20 இல்லையா? 20 நம்ம 2 ஈக்குவலாக பிரிச்சிடலாம். 10 பிரிச்சிடலாம். ஸோ அப்போ இந்த 10 இந்த 10 பேர் ஆகிடும். அது பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை, எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் இருக்கு. ஸோ அப்போ அந்த எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த நம்பர் இருக்குல்ல 54, இதோடைய ஹாஃபாக தான் இருக்கும். 27 நடுவில் இருக்க நம்பர். ஓகேவா? நடுவில் இருக்க நம்பர்லாம் இருக்கும் 27 இருக்கும். ஸோ அப்போ இங்கே சில நம்பர்ஸ் இருக்கும், இங்கே சில நம்பர்ஸ் போகும். ஸோ அப்போ நீ எத்தனை 54 ஆட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 13 பேர்ஸ் இருக்கு. ஸோ அப்போ 13 × 54 ப்ளஸ் என்ன ஆட் பண்ணணும்? ஒரு நம்பர் 27. ஸோ அப்போ இது வந்து மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் ஆட் பண்ணினா உனக்கு ஆன்சர். ஸோ அது மல்டிப்ளை பண்ணினா உனக்கு என்ன ஒரு 540 ப்ளஸ் 5 3 5 4 3 4 12 10 16 ப்ளஸ் ஒரு 27. ஸோ ஆட் பண்ணினா உனக்கு 9 10 12 7 ஓகே 9. பட் இதோடவே சிம்பிளாக உங்களுக்கு ஒரு ஃபார்முலாவே இருக்குது, டேரெக்டாக சால்வ் பண்ணுறது. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆட் நேச்சுரல் நம்பர்ஸோட சம் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா n² தான் ஃபார்முலா. சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ். அதெல்லாம் இது ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் சீரீஸ் அது. ஸோ அப்போ ஆட் natural numbers equals to
n ஸ்கொயர். இப்போ n வந்து என்ன ஃபர்ஸ்ட் சம்க்கு 20 20 ஸ்கொயர் அது 400. இப்போ 27 கேட்டல நீ 27 ஸ்கொயர் அது 729 ஸ்கொயர் நான் படின்னு சொன்னேன் இல்லையா. ஸ்கொயர் பண்ணாத ஆன்சர். ஸோ அப்போ வந்து உனக்கு ஃபர்ஸ்ட் 50 ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் கேட்குறாங்க. சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 50 ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் அவ்வளோ ஆன்சர். ஸோ அப்போ அந்த மாதிரி 50னா நீ இது மாதிரி வந்து கேல்குலேட் பண்ணிருக்க முடியாது. ஆட் நம்பர் ஈவன் நம்பர் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணும். ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபார்முலா. ஆட் நேச்சுரல் நம்பர் இப்போ ஈவன் நேச்சுரல் நம்பர் கேட்டால் அதுக்கு வேற ஒரு ஃபார்முலா இருக்கு. n ஸ்கொயர் + 1 நினைக்கிறேன். n ஸ்கொயர் இல்லை n + 1 தான் செக் பண்ணி சொல்லுவேன். +2 வரும் நினைக்கிறேன் சார். +2 தான் இல்லை. இந்த ஃபார்ம் எழுதிங்களா? எழுதி n × n + 1 n × n + sum of நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு இந்த மாதிரி. பட் உங்களுக்கு அந்த அளவுக்கு தேவையா அப்படின்றது ஸ்கொயர்னா என்ன சார்? சும்மா மண்டையில இருப்பாங்க. ஈவன் பட் இது நிறைய ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா இதுக்கு எந்த ஃபார்முலான்னு இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சு. கொஸ்டின் நான் கேட்குறேன். ஃபர்ஸ்ட் 10 ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்து நீ ஆட் பண்ணி பாரு. நான் ஆன்சர் வருது. ஆட் பண்ணாலும் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணா ஃபார்முலா இருக்கு. 10 நேச்சுரல் நம்பர்ஸ் sum of first 10 even natural numbers. நான் क्वेश्चन எழுதிவா. அது தரணும். நான் இதுவே கேட்கலாம். சார் 0 ஈவன்ல தான். பட் ஆனால் இவங்க சம் சீரீஸ்ல சேர்க்க மாட்டாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். இப்போ அந்த ஃபார்முலா போட்டு தருவாங்க. 110 இதுலயுமே அந்த ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஆட் பண்ணினா ஒரே நம்பர் தான் வரும். இதுலயுமே அந்த ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஆட் பண்ணினா ஒரு நம்பர் வரும் சீரிஸ். அது ஃபர்ஸ்ட் நம்ம கடைசி நம்பர் என்ன சொல்றது கண்டுபிடிக்கணும். அதுதான் அந்த ஏபி சீரிஸோட ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏபி சீரிஸ் ஜிபி சீரிஸ் நாளைக்கு எடுக்கும். சார் 101 தானே வருது. சில பேருக்கு அதெல்லாம் போறது இல்லை. சரி ஓகே. அதான் நீங்க யூஸ் பண்றதுக்கு அது ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ற மாதிரி தான் கேட்பாங்க. அதுக்கு பண்ணிட்டு ப்ளஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். சரி அது நிறைய இருக்கு. சார் சார் அதே சார் 101 வருது ஃபார்முலா. 100 க்கு 10 × 11 அது ஃபர்ஸ்ட் இது பண்ணி ஃபார்முலா போட்டு தப்பா இங்கே 110 ரைட். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? sum of all natural numbers from 75 to 97. நேச்சுரல் நம்பருக்கு ஃபார்முலா இருக்கு நான் சொல்றேன். பட் நீ வந்து ஆட் பண்ணு ஃபர்ஸ்ட். நேச்சுரல்னா எல்லாமே எல்லாமே எல்லா நம்பர்ஸ் 75 to 97 கேக்குறேன்.
76, 77, 78 அதுதானே? இல்லை 75 இன்க்ளூட் பண்ணுறோம். 78 ஃப்ரம் டு கேட்டாங்கன்னா ரெண்டுமே இன்க்ளூடட். பிட்வீன் கேட்டால் தான் நடுவில் இருக்கும். இது வந்து ஸ்டார்டிங்கும் எண்டிங் கொடுத்துருக்கோம். அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த இது மாதிரி போடலாம்ல. 97 செவன்டீஸ் வருது தான் வந்து போடலாம். பட் இதுக்கு நடுவில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு உனக்கு தெரியணும், அது கேல்குலேட் பண்ண. மைனஸ் பண்ணுவோம். எத்தனை நம்பர் இருக்குன்னு தெரியறதுக்கு ஃபார்முலா எப்பவுமே என்னன்னா ரெண்டு ஃபார்முலா 22 நம்பர்ஸ் இல்லை 23 நம்பர் ரெண்டுத்தையும் இன்க்ளூட் பண்ணிடலாம். +1 பண்ணணும். 23 numbers. ஆக்சுவலாக அந்த ஃபார்முலா என்னன்னா அப்பர் லிமிட் லோவர் லிமிட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் +1னா போத் இன்க்ளூடட் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னு தெரியும். அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் -1 பண்ணினா போத் எக்ஸ்க்ளூடட் எவ்வளோ நம்பர் இருக்குன்னு தெரியும். Between -1 from 2 வந்து +1. அது நீ ஞாபகம் வச்சுக்கோ. இப்படி ஞாபகம் நான் ஞாபகம் வச்சுனா இது வந்து ரெண்டுமே இன்க்ளூடட் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கு, ரெண்டுமே எக்ஸ்க்ளூடட் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கு நடுவில் அப்படின்ற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ அப்போ இது இம்பார்ட்டன்ட்டு. எத்தனை நம்பர்ஸ் இருக்கு இப்போ ரெண்டுத்துக்கு நடுவில் இன்க்ளூடட்? 23 நம்பர்ஸ் இருக்கு. அப்போ 22 நம்பர்ஸ் வந்து ஒரு சீரீஸ் ஃபார்ம் பண்ணும். நடுவில் ஒரு நம்பர் மட்டும் தனியாக நிற்கும். 22னா 11 அந்த ஃபார்முலா பண்ணினா 24 97 -75 +1 தான் 2 +1 தான் 23 தான். கரெக்ட் தான். ஸோ அப்போ இந்த 23 ரெண்டு செட்டாக பிரிக்க முடியாது, 3ஆக தான் பிரிக்க முடியும். நடுவில் ஒன்று விட்டுரு. ஸோ அப்போ 22 எப்படி பிரிக்கலாம்? 11 பிரிக்கலாம். ஸோ இந்த 11 ஆட் பண்ணிங்கன்னா உனக்கு கண்டிப்பாக வரும், ஒரே நம்பர் தான் வரும். எப்படி வருதுன்னு பாரு. 75 எதுவும் ஆட் பண்ணும், 97 ஆட் பண்ணும். ஆட் பண்ணால் உனக்கு என்ன வருது? 12 16 17 172 வருது. அடுத்தது 76 வரும், இங்கே 96 வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் உனக்கு 172 வரும். ஸோ இந்த மாதிரி 11 நம்பர்ஸ் உனக்கு நடுவில் வரும். நடுவில் இருக்க நம்பர் என்னது வரும்? இந்த இந்த நம்பருடைய ஹாஃப் வரும் நடுவில். 8 to 16 86. ஓகேவா? அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நீ இந்த ரெண்டு நம்பரோட ஆவரேஜ் எடுத்துக்கோ. 75 97 ஆவரேஜ் வந்து 86 நடுவில் இருக்க நம்பர் வச்சு. ஓகேவா? ஸோ அப்போ எத்தனை பேர்ஸ் இந்த மாதிரி 172 வந்து 8 எத்தனை பேர்ஸ் வரும் 172 இந்த மாதிரி? 172 வந்து ஒரு ரெண்டு நம்பர் சேர்த்தா 172 வருதுல்ல. இந்த மாதிரி எத்தனை 172s வரும் உனக்கு மேலே மேலே போக 11 வரும் இல்லையா? ஏன்னா 11 தான் நான் சேர்க்குறேன், இப்படி தானே சேர்க்குறேன். ஸோ அப்போ எத்தனை 11 × 172 ப்ளஸ் நடுவில் ஒரு நம்பர் இருக்குன்னு சொல்லி அந்த 1 அதுதான் இல்லது 86. ஸோ அப்போது 11 × 172 வந்து 1720 ப்ளஸ் 172 ப்ளஸ் ஒரு 86. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா உனக்கு 8 முடியுதா எல்லாமே? ஓகே. 15 17 1 8 9. ஸோ அப்போ 19 17. இதுக்குமே ஃபார்முலா இருக்கு, நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது காப்பி பண்ணிக்கணும். இது உனக்கு புரியுது இல்லை? லேட்டராக திங்க் பண்ணால் இப்படி தான் சால்வ் பண்ணுறது. ஃபார்முலாலாம் எதுவுமே தேவையில்லை இருக்கு. ஃபார்முலாவா? ஏபிஜிபி இருக்குன்ட்டாங்க. நான் இப்போ ஏபி ஃபார்முலா சொல்லிடுறேன் உங்களுக்கு. இருந்தாலும் திரும்ப அப்புறமா நம்ம ரிவைஸ் பண்ணும்போது ஒரு ஏபி இருக்குங்க. ஸோ அப்போ ஏபி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா 1 செகண்ட் இதை வந்து தனியாக எழுதிக்கோ. அதை பெருசாக நோட் மாதிரி போட்டு ஏபி சீரீஸ் ஜிபி சீரீஸ். ஏபி மட்டும் எடுக்கிறேன், ஜிபிக்கு நான் போல.
புது நோட்லாம் இல்லை, தனியாக ஒரு பேஜ்லேயோ இல்லை எதுலையோ ஓகேவா. ஏபி சீரிஸ் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் மட்டும் இப்போதைக்கு எடுக்கிறேன். ரெக்கார்ட் போயிட்டு இருக்கு. அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஸோ ஏபின்னு சொல்லுவாங்க. அதை ஏபி அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு சீரீஸ் இருக்கும், சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸ். இப்போ நம்ம ரீசனிங்லாம் சால்வ் பண்ணியிருக்கோம் இல்லையா, எல்லாமே அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் பேஸ் பண்ணி இல்லை ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் பேஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஈவன் நம்பர்ஸ். இது வந்து என்ன சீரீஸு? ஈவன் நம்பர் சீரீஸ். இது வந்து ஏபி சீரீஸ் தான். இதுவுமே ஃபாலோ பண்ணும். ஏபி எனிதிங் கேன் பி ஏபி. ஏபியில் ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் சீரீஸ் வந்து இது ஈவன் நம்பர்ஸ். ஏதோ ஜஸ்ட் பேசினே இருக்கும்போது எழுதுனா இப்படிதான் ஏதாவது எழுதிடுவோம் போல. 8, 10. ஓகே, குட் கேட்ச். ஓகே, ஸோ அப்போ இந்த டிஃபரன்சஸ் இருக்குல்ல, 2 இங்கே, 2 இங்கே, 2 இங்கே, 2. ஸோ இப்போ இது எல்லாமே என்ன டிஃபரன்ஸில் வருது? 2, 2, 2. இது பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா காமன் டிஃபரன்ஸ் சொல்லுவாங்க ஏபியில். காமன் காமன் டிஃபரன்ஸ். இந்த டிஃபரன்சஸ் எல்லாமே காமனாக இருக்கும். யூ பிக் எனி 2 கன்செக்யூட்டிவ் நம்பர்ஸ், அதோட டிஃபரன்ஸ் வந்து 2ஆக தான் இருக்கும் எங்கே போனாலும் சரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது கண்டினியூ ஆகிட்டே இங்கே போகும். 256 அடுத்து என்ன வரும்? 8. எப்படி நீ உங்களால் சொல்ல முடியுது? டிஃபரன்ஸ் 2. இப்போ எனி 2 கன்செக்யூட்டிவ் நம்பர்ஸ்க்கு உள்ள டிஃபரன்ஸ் வந்து என்ன இருக்கும்? 2. ஸோ ஏபி சீரீஸில் அந்த டிஃபரன்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அது வேறு தான், அதனால பேர் காமன் டிஃபரன்ஸ் சொல்லுவாங்க. இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம்னு ஒன்று மென்ஷன் பண்ணிப்போம் எப்பவுமே. ஏன்றதா எப்பவுமே ஃபர்ஸ்ட் டேர்ம். ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் வச்சு தான் நம்ம மோஸ்ட்டாக அந்த டைம் கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் டேர்மும் டிஃபரன்ஸ் இருந்தால் நம்ம எந்த நம்பர் வேணால் கண்டுபிடிச்சிக்கலாம், எத்தனாவது டேர்ம் வேணால் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் ஆல்வேஸ் டினோட்டட் பை ஏ. காமன் டிஃபரன்ஸ் இஸ் டினோட்டட் பை டி. ஓகேவா? ஸோ இப்போ நீ கேளு, எந்த நம்பர் வேணால் கேளு, என்னால் கண்டுபிடிக்க முடியும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆஸ்க் மீ டு ஃபைண்ட் nth டேர்ம். ஓகேவா? tn சொல்லுவாங்க. இது வந்து nth டேர்ம். இப்போ நான் கேட்டல 27 டேர்ம்ஸோட இது இல்லை, 20 டேர்ம்ஸோட சம் அப்படின்னு கேட்கல. அப்போ லாஸ்ட் நம்பர் தெரிஞ்சா அவனால அந்த செம்மை கால்குலேட் பண்ண முடியும் இல்லையா, அந்த ஆசிலேட்டிங் செம்மை. அப்போ லாஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அந்த tn ஃபார்முலா வச்சு. tn ஃபார்முலா என்னதுன்னா a ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் n-1 into d. ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் n-1 into d. ஃபர்ஸ்ட் டேர்ம்னா a, d னா டிஃபரன்ஸு, n னா எத்தனை நம்பர் இருக்கோ -1. ஓகேவா? அந்த -1 போட்டோம் இல்லையா, அங்கே 19 போட்டோம், 26க்கு 27 26 போட்டோம் இல்லையா, அதுக்கு ரீசன் இருக்கா. ஸோ இப்போ யூ ஆஸ்க் மீ டு ஃபைண்ட் தி nth டேர்ம். இப்போ இந்த சீரீஸ் இருக்கு, ஈவன் நம்பர் சீரீஸ் இருக்கு. இதில் வந்து 1000th டேர்ம்னு நான் உங்ககிட்ட கேட்குறேன். இந்த சீரீஸ் போயிட்டே இருக்கு, இதோடைய 1000th டேர்ம். ஓகேவா? 1000th டேர்ம் என்ன அப்படின்னு கேட்குறேன். உன்னால இதை வச்சே சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் டேர்ம் வச்சு டிஃபரன்ஸ் வச்சே சொல்ல முடியும். அந்த 2வையும் இந்த 2வையும் வச்சே உன்னால சொல்ல முடியும். எப்படி சொல்ல முடியும்? ஏவோட வேல்யூ என்னது? ஸோ இப்போ t1000. ஓகேவா? நான் கண்டுபிடிக்க வேண்டியது 1000th டேர்ம். ஸோ t1000 ஈக்குவல்ஸ் டு a வந்து 2, n என்னது 1000th டேர்ம். ஸோ அப்போ n வந்து 1000 minus 1, d வந்து 2. ஸோ அப்போ உங்களுக்கு 2 ப்ளஸ் இதோட வேல்யூ 999 into 2. ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? plus 2. 1998ல 2000ல 2 plus 2. ஓகேவா? ஸோ அப்போ 1000th டேர்ம் என்னது? இந்த சீரீஸோட 1000th டேர்ம் 2000. ஸோ எனி நம்பர் ஈவன்னா கண்டுபிடிச்சிடலாம். 1000 தான் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஓகேவா? ஆட்னா தான் கஷ்டம். அதில் ஒன்று நீ கண்டுபிடிக்கலாம், +1 -1 அந்த ரூல் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா?
ஸோ அப்போ any nth term you can find சம்மையுமே நீ கண்டுபிடிக்கலாம். any number of terms சம்மையும் கண்டுபிடிக்கலாம். சம்முக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா இப்போ sum of terms in AP என்ன அப்படின்னா நிறைய ஃபார்முலா இருக்கு. n/2 into first term plus last termனு சொல்லுவாங்க. nன்றது number of terms. ஒரு சீரிஸ் எடுத்துக்கிட்டு அப்படின்னா அந்த சீரிஸ் வந்து ஃபைனைட் சீரிஸாக இருக்கும். ஃபைனைட் சீரிஸ்னா அது எங்கேயாவது முடியுது அந்த சீரிஸ். ஸோ அப்போ எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்ன்றது ஒரு நாள் கண்டுபிடிக்க தெரியும். இதை வச்சோ இல்லை நீ பார்த்தோ கண்டுபிடிக்கலாம். n கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ, எல்ன்றது லாஸ்ட் டேர்ம். ஓகேவா? இப்போ நான் ஒரு சீரிஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா முன்னாடி, அந்த ஈவன் நம்பர் என்ன சீரிஸ் நம்ம பார்த்தோம், சம் ஆஃப் 20 நேச்சுரல் நம்பர்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த சீரீஸே எடுத்துக்கும். அந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது? 1. செகண்ட் நம்பர் அப்படியே அந்த சீரீஸ் என்னன்னு சொல்லு. 3 5 7 9 1 3 7 9 11 முடியுது மட்டும் சொல்லு. முடியுது வந்து 90 30 ஃபர்ஸ்ட் 20 ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ அப்போ 39ல முடியுது. இப்போ நான் அந்த ஃபர்ஸ்ட் எனக்கு இது மட்டும் தான் தெரியுது, 39 எனக்கு தெரியல. என்னன்னு கொடுத்துட்டாங்க கொஸ்டின்ல? ஆக்சுவலா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் 20 தானே கொடுத்தாங்க. அப்போ நான் அதை வச்சு லாஸ்ட்டுக்கு கண்டுபிடிப்பேன், 39 கண்டுபிடிப்பேன். எப்படி கண்டுபிடிப்பேன்? T20 20th டேர்ம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னது? ஏ என்னது? A plus n minus 1 into D. கரெக்டா ஃபார்முலா? ஏன்றது என்னது? இங்க இந்த சீரிஸோட ஏ என்னது? 1. D டிஃபரன்ஸ் 2. ஸோ அப்போ டிஃபரன்ஸ் என்னது? 2. அப்படியே அதில் பிளக் பண்ணு. ஸோ ஏ 1 1, n என்னது? 20 20 minus 1 D என்னது? 2. ஸோ அப்போ 1 plus 19 into 2 என்னது? ஸோ அப்போ 1 plus 38. ஸோ இது ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிச்சிடுவேன். ஓகேவா? 20th டேர்ம் என்னது? இப்போ 39 தெரிஞ்சிச்சு. இப்போ இதை வச்சு நான் சம் கண்டுபிடிக்கலாம். என்ன ஃபார்முலா சம்முக்கு? S20 ஃபர்ஸ்ட் 20 ஆட். ஸோ அப்போ அந்த ஃபார்முலா சொல்லல ப்ரீவியஸ் ஒன். n/2 a plus n. இங்கே இருக்கு. அது மாதிரி கண்டுபிடிக்கலாம். அது வந்து சிம்பிளிஃபைடு ஃபார்முலா. ஓகேவா? அது வந்து ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு மட்டும் தான் இருக்கும். ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் அதில் மட்டும்தான் இருக்கும். இது வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ இப்போ இதோட ஃபார்முலா என்னது? 20/2 ஏன்னா 20 டேர்ம்ஸ் இருக்கு. கரெக்ட். ஸோ டிவைடட் பை 2 இன்டூ ஏ என்னது? எல் எல் என்னது? இப்போதான் கண்டுபிடிச்சோம் எல் லாஸ்ட் டேர்ம். ஸோ அப்போ இது வந்து என்னது? 10 into 39 plus 1 40. ஓகேவா? இது வந்து எனி சீரிஸ் ஒர்க் ஆகும். இப்போ அதே இந்த ஈவன் நம்பர் ஆஃப் இதுக்கு அந்த மாதிரி சீரிஸ்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா அந்த எனக்கு லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிச்சிட்டு இந்த ஃபார்முலா இல்லையா? இப்போ உனக்கு இப்படி கொடுத்துருவாங்க சீரிஸ் வந்து. இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீ காப்பி பண்ணிக்கோ அப்புறமா. ஒரு நிமிஷம். இப்போ சீரிஸ் நான் மாத்துறேன். ஓகேவா? இதோட சம் என்னன்னு கேட்குறேன். சம் ஆஃப் திஸ் சீரிஸ் ஏ என்னது? ஃபர்ஸ்ட் ஏ வந்து என்னது? 2. டி வந்து 3. ரெண்டுத்துக்கும் காமன் டிஃபரன்ஸ் செக் பண்ணிட்டேவா? என்ன வருது? 3. ஸோ அப்போ D3 எல்லாம் கொடுத்துருக்கேன். நான் லாஸ்ட் டேர்ம் கொடுக்கல நான். ஆனால் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இந்த சீரிஸோட லாஸ்ட் டேர்ம் நான் கொடுக்கல. அதுக்கு போல நான் என்ன கொடுத்துருக்கேன்? ஸோ அப்போ எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு? 20 டேர்ம்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ லாஸ்ட் டேர்ம் எப்படி கண்டுபிடிப்பேன்? இப்போ நம்ம n வந்து 20 வச்சுக்கலாம். n 20 தான் வைக்கணும். ஸோ அப்போ n 20னா a plus n minus 1 t into d. ஸோ அப்போ a என்னது? a வந்து 2. n minus 1 90. d. ஸோ அப்போ இதோடைய n t20 என்ன வரும்? 19 into 3 வந்து இது என்ன 57 plus 2 59. ஸோ அப்போ இந்த டேர்ம் வந்து 20th டேர்ம் என்னது?
59. இப்போ 59 கண்டுபிடிச்சிட்டோம். லாஸ்ட் டேர்ம் அது. ஸோ அப்போ சம் கண்டுபிடிக்கணும். S20 n by 2. 20 வந்து 20/2. ம். அது வந்து ஸ்டார்டிங் First என்னது? பிளஸ் L ஃபர்ஸ்ட் ஒன் என்னது 2 L 59. ஸோ இது பண்ணிட்டாலே உனக்கு ஆன்சர். ஓகேவா? ஃபார்முலாஸ். இப்போ இப்படி சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணலாம்னா இது வந்து இந்த ஃபார்முலா சம் ஆஃப் ஃபார்முலாவை வேற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்முலாவை எழுதி வச்சுக்கோ. வேற மாதிரினா n/2 a plus l இல்லையா? சரி, ஸ்மார்ட் போர்ட்ல ஒர்க் பண்ணி பழக்கமா? ஒர்க் பண்ணி பழக்கமா ஸ்மார்ட் போர்ட்? புரியல. ஸ்மார்ட் போர்டு இருக்குல்ல, இதுல நீங்க நிறைய ஒர்க் பண்ணி பழக்கமான்னு கேட்குறேன். ஏன்? நீங்க ப்ரீவியஸ் நிறைய கிளாஸ் இல்ல வர யாருக்குமே இது பண்ண தெரியல, யூஸ் பண்ண தெரியல. எரேஸ் பண்றதுனா இப்படியே பண்ணலாம். அதான் இது வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்கலாம். அதான் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒருத்தர் தான் வித்த காட்டுறீங்க. அது பழகிடுச்சு, அதனால அது பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஏவா எல், லாஸ்ட் டேர்ம் வந்து அது 59 எல் ஜென்ரலா. இப்போ லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறது யூஸ் பண்றேன். அப்போ இது ஏற்றுக்கு அதில் போடலாம்ல. ஓ டோட்டலா ஸோ அப்போ இந்த ஃபார்முலா எப்படி டெக்ஸ்ட் புக்ஸ்ல ஃபர்ஸ்ட் இதான் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி A plus L செகண்டரியாக தான் கொடுத்துருப்பாங்க. அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் இதை கொடுத்துட்டேன். உங்களுக்கு கான்செப்ட் என்னது? ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஆட் பண்ணு இன்டு n டிவைடட் பை 2. ஓகேவா? இப்போ எல்லுக்கு பதிலாக தான் நான் இதை ரீப்ளேஸ் பண்ண போறேன். இதை ரீப்ளேஸ் பண்ண போறேன். ஸோ அப்போ A plus இன்னொரு A plus n minus 1 into D. ஸோ அப்போ இந்த ஏவும் இந்த ஏவும் ஆட் பண்ணிக்கலாம். D எப்படி வரும்? 2A plus n minus 1 into D. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் புக்ல கொடுத்துருப்பாங்க. 2A plus n minus 1 into D அப்படின்னு போட்டிருப்பாங்க. என்னடா இந்த ஃபார்முலான்னு யோசிச்சுட்டு இருப்பா. அப்பதான் தெரியும் இது A plus n minus 1 into D. பிட்ஸ் எழுதலாம் ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம். ஸோ இது ஒன்று போட்டாலே எனக்கு லாஸ்ட்டும் கிடைச்சிடும், அந்த இதுவும் கிடைச்சிடும். நீ லாஸ்ட் டேர்ம் போயிட்டு இது வரதில்ல, டேரக்டா சம்முக்கு போயிட்டாங்க. ஸோ இது எது இந்த ஃபார்முலாஸ் நோட் பண்ணி வச்சுக்கோ. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸோட. இதுதான் ஏபி சிம்பிளா. ஏபி டச் பண்ணியாச்சுன்னா சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். ஏபி டச் பண்ணியாச்சுன்னா சில கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டினும் இதே மாதிரி தான் இருக்குமா? சீரிஸ் மாதிரி. சரி, இது வந்து எது கண்டுபிடிக்க? இந்த செகண்ட் ஃபார்முலா n/2 a plus l. A plus l ஃபர்ஸ்ட் டேர்ம் தெரியும், லாஸ்ட் டேர்ம் தெரியும். சம் கண்டுபிடிக்க உனக்கு n தெரியும், ஃபர்ஸ்ட் டேர்ம் தெரியும், லாஸ்ட் டேர்ம் தெரியும் அப்படின்னா டைரக்டா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோ. உனக்கு லாஸ்ட் டேர்ம் தெரியாது, பட் ஆனா n ஏவும் தெரியும், d தெரியும் அப்படின்னா செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோ. என்ன தெரியுதோ அது இந்த மாதிரி. ஓகேவா? நமக்கு லாஸ்ட்டும் தெரியல, இந்த சம்மும் தெரியணும் அப்படிங்கிற பட்சம் நம்ம அந்த நீங்க கடைசியாக எடுத்த அந்த ஃபார்முலா போடலாம். இல்ல எது கேட்டாலும் இந்த ஃபார்முலா கடைசி ஃபார்முலா போடலாம். கடைசி ஃபார்முலா போட்டுக்கலாம் எது கேட்டாலும். ஏன்னா உனக்கு டிஃபரன்ஸ் தெரியணும். அப்படி டிஃபரன்ஸ் தெரியல அப்படின்னா உனக்கு லாஸ்ட் டைம் கொடுத்துருப்பாங்க. ஏதாவது ஒண்ணு மிஸ்ஸிங்ல இருக்கும். கண்டிப்பா பெட்டர் கடைசி ஃபார்முலா போட்டுக்கலாம். ஒண்ணு சம் கொடுத்துருப்பாங்க, ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்க மாட்டாங்க, லாஸ்ட் டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது மிஸ்ஸிங் தான் இருக்கும். ஏபிக்கு சில சம்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் என்ன போட்டா இதா இருக்கும். எக்ஸ்ட்ரா क्वेश्चंस ஓகேவா? நான் ஒரு क्वेश्चन சொல்றேன், இது சால்வ் பண்ணுங்க. இது கட் பண்ணிட்ட செகண்ட் தான்.